இது என்னோட மயிலா நிவாஸ்டா. டேய் இது என்னோடதுடா, நான் கொடுக்க மாட்டேன். இது என்னோடதுடா. இது என்னோடதுடா. டேய் இது என்னோடதுடா. இது டேய் பாவிகளா. நேரு ஸ்டேடியம்ல பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்காக ஒரு ஷோ நடத்துறாங்க. டிக்கெட் விலை 100 ரூபாய் தான். ஆளுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கவா? நான் வேணா உன்னோட ப்ரோக்ராம்ல ஒன் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றேன். வா வர்து, கிரேட் ஐடியா. ஃபர்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் கண்ணு தெரியாதவங்களுக்கு. அன்னைக்கு வந்து ஆடிட்டு நீ ஓடிடு. என்னோட உடல்ல ஒவ்வொரு அங்கங்களா வெட்டி நானும் உடல் ஊனமற்றவனா மாற போறேன். ஏய் என்னவா கொஞ்சம் சொல்றாய்? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கியேடா. ஆர்வ கோளாறுல பெரிய இது மாதிரி கண்ணை கட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். எங்க எது இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. பாவம் கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. வந்துட்டாயா மறுபடி பழைய நாத்தம் வந்துருச்சு. ராகவா சாம், நீ போட்டிருக்க சட்டை என்னோட சட்டை வாசனை அடிக்குதுடா. உன் சட்டை வாசனை இல்ல, உன் சட்டையே தான். டேய் ராகவா மரியாதையா குடுத்துற என்னோட சட்டைய. டேய் வேணாடா ராகவா. இங்க வா, இங்க வா, இங்க வா. அடிச்சிருவேன்டா. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. कराग्रे वसते लक्ष्मी करमूले. ஆண்டுவா, நீ தான் என்னை காப்பாற்றணும். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. இந்த வருஷத்துலேருந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வரணும். நான் பெரிய பெரிய இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் இவ்வளோ அழகாக டச்சப் பண்ணிட்டு வந்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட டச்சப் பண்ணலைன்னா நீ என்ன கோச்சிக்க மாட்டேன்? கண்டிப்பாக கோச்சிப்பேன். இரு. करमध्ये तु गोविन्द प्रभाते करदर्शन. டச்சப் முடிஞ்சிடுச்சு. டேய் சாம், ராக்ஸ், என்னோட நடராஜர் சிலையை க்ளீன் பண்ணும்போது இது அடியில இருந்துதுடா. டேய் இது என்னோட மைனோசோப் கவர்டா. டேய் இது நான் காரிடார்ல கண்டெடுத்த ஸ்லோகன் ஷீட்ரா. டேய் அப்படி என்னடா இருக்கு இதுல? இது என்னன்னா இந்த சோப்பு, அதான் மைனோசோப் தின்னு வந்தா இல்லையா, அதுல இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நோக்கு தான் வீடு கிடைக்கும்னு எழுதிருக்கடா. ஐயோ, இதை வச்சு நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிப்பேன். என்னது டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிப்பியா? இது என்னோட மயிலா நிவாஸ்டா. டேய் இது என்னோடதுடா, நான் கொடுக்க மாட்டேன். இது என்னோடதுடா. இது என்னோடதுடா. டேய் இது என்னோடதுடா. இது டேய் பாவிகளா. ஏ மைனா நிவாஸ் போச்சுடா. ஏ டான்ஸ் ஸ்கூல் போச்சுடா. ஏண்டா நாங்களா இத்தனை சொல்லிட்டு இருக்கோம், நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கியே. போடா, எனக்கு அந்த ஃபிகரே போச்சு. வேற என்னடா தேவை எனக்கு? அட பாவி. டான்ஸ் ஸ்கூல் முக்கியம், இவனுக்கு வீடு முக்கியம்டா. உனக்கு 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 ஃபிகர் முக்கியமாடா? எவ்வளவுலாம் கனவு கொண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாம் இடிஞ்சு போயிட்டேடா. ஆத்தோரோ மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி தோட்டம் வைத்து செடி வளர்த்து சோறாக மொத்தத்துல என்னடா சொல்றீங்க? கை கெட்டது வாய் கட்டலையா? சாப்பிடாடி பசங்களா. ஏண்டா இன்னைக்கு ஈவினிங் என்னவாக்கும் ப்ரோக்ராம்? நாம எல்லாருமா சேர்ந்து டிரைவிங் தியேட்டருக்கு போலாமா? டிரைவிங் தியேட்டர்ல படமே பார்த்ததில்லடா. டேய், டிரைவிங் தியேட்டருக்கு நடந்தெல்லாம் போக முடியாதுடா. ஏதாவது வண்டி வேணும். டெராக்ஸ், நீ ஏதோ சொன்னியாடா? டேய் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். ஓ, எப்போ பார்த்தாலும் இந்த பேப்பர் ஒன்று வச்சுண்டு அதை முதல்ல தூக்கிடுடா.
டேய் சாம், ராக்ஸுக்கு டிரைவிங் தியேட்டர்ல படம் பார்க்கணுமாடா? அதுக்கு என்ன நம்ம கார் இல்லையாடா? ஏண்டா கார் இல்லைன்னா என்னடா, நம்ம சைக்கிள்ல போலாமே. 2 சக்கரம் தானே கம்மி. அவர் சைக்கிள வாடகைக்கு எடுத்துன்னு போலாமே. ஏய், அவர் சைக்கிள்ன்ற நம்ம சைக்கிள் எதுக்குடா நாமளே வாடகைக்கு எடுக்கணும்? நான் சொன்னது OUR அவர் சைக்கிள் இல்ல, HOUR அவர் சைக்கிள். அவர் சைக்கிள். ஓ ஓ இல்லடா, HOUR டா. ஓ ஹாய் சாம், ஹாய் ராக்ஸ், ஹாய் அர்து. ஏய், என்ன எல்லாருக்கும் தனித்தனியா ஹாய் சொல்லிட்டு இருக்க? எங்களால ஏதாவது வேலை ஆகணுமா என்ன? சிச்சி, நீங்க என்னைக்கு ஹாய் சொல்லி நான் மூஞ்சி திருப்பிக்கேன்? நான் அந்த மாதிரிலாம் கேரக்டரே இல்ல. யாரு நீயா? அன்னி கூட கோரிடோர்ல பார்த்தோமே, நீ பாட்டு மொத்தம் திருப்பின்ல போன. ஆ, அன்னைக்கு எனக்கு கால்ல சுளுக்கு. கால்ல சுல்குன்னா கழுத்து ஏன் திரும்பாம போச்சு? எப்படியோ திரும்பிக்கிச்சு. இது ஒரு பெரிய விஷயமா இப்போ? சரி, இப்ப நீ வந்த விஷயத்த சொல்லு. ஆனா சாரி அட்வைஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வெச்சுக்கயேன். சாரி, எங்களுக்கு மூடும் இல்ல, அட்வைஸ் கேட்க நேரமும் இல்ல. அப்படியே ஓடிவிடு. ஏய், நான் ஆக்சுவலா வந்த விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒரு டிக்கெட் வாங்கணும் எனக்காக. எங்க பரலோகத்துக்கு? பாரு, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்குறோம்னா அவ்வளோ சந்தோஷமா மேடமுக்கு. பாய்ஸ், நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நேரு ஸ்டேடியம்ல பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக ஒரு ஷோ நடத்துறாங்க. டிக்கெட் விலை 100 ரூபாய் தான். ஆளுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கவா? எது நிதி வசூலா? சாரி, என்கிட்ட சல்லி பைசா கிடையாது. சிங்கிள் டிக்கெட் நான் சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் 100 ரூபா கேட்டா? நானே பிசிக்கலி சேலஞ்சு. கொஞ்ச நாளா நேக்கே மூளை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறது. அப்புறம் நான் எப்படியாக்கும் 100 ரூபா தருது? அது எப்படி இருக்கும் தெரியுமா? நானே 100 ரூபா கொடுத்து எனக்கே டிக்கெட் வாங்கிக்கிறப்பலாம் இருக்கும். போங்க, நான் ஒன்று சொல்ற தப்பா எடுத்துக்காத. எதுக்காக இந்த மாதிரி ஊனமுற்றோர்களுக்காக ப்ரோக்ராம் பண்ணி நீ விளம்பரம் தேடிக்கிற? ஹேய், உங்களுக்கெல்லாம் டிக்கெட் வாங்க விருப்பம் இல்ல, அத நேரடியா சொல்லிடலாம்ல. ஏன் இப்படி என்னெல்லாமோ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க? உங்ககிட்ட எல்லாம் போய் கேட்க வந்த பாரு. சி, அல்பம். யாரு அல்பம்? நானும் அல்பம். ஒரு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மங்களகரமா ஒரு அம்மா பிள்ளையார் கோயில் வாசல்ல சூரத்தேங்காய் உடைச்சாங்க. அந்த சூரத்தேங்காய் அப்படியே சில்லு சில்லா பறந்து போச்சு. அதுல நிறைய சில்லு இருந்தது. நான் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அதுல இருந்து ஒரு சில பொறுக்கி எடுத்தேன். அந்த ஒரு சில அப்படியே சாப்பிடலன்னு ஆசையோட வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு குழந்தை என்ன அப்படியே ஆசையோட ஆவலோட பார்த்துட்டு இருந்தது. உடனே அந்த சில்லுல எனக்கு கிடைச்ச கொஞ்சோண்டு சில்லுல பாதியை உடைச்சு அந்த குழந்தை கொடுத்தேன். அதை சாப்பிட்றத பார்த்து அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்கடா, நான் அல்பமா? நான் அல்பமா? நான் அல்பமா? ஏண்டா சாம், எதுக்காக இப்போ நீ இவ்வளவு ஃபீலிங்ஸை கொட்டின்னு இருக்காய்? ஏண்டா நான் கேள்விப்பட்டது வேற என்னமோ மாதிரி கேள்விப்பட்டேன். நீ அந்த தேங்காய் கடைக்கு போனாய், ஆனா நோக்கு அங்க ஒரு தேங்காய் சில்லும் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துன்றது ஒரு பிச்சைக்காரோட தட்டுல இருந்து ஒரு சின்னூண்டு சில்ல எடுத்துன்னு வந்தே இல்லையா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதனால இனிமே கொஞ்சம் அடக்கி வாசி. சரி போங்க, நான் வேணா உன்னோட ப்ரோக்ராம்ல ஒன் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றேன். வா வர்து, கிரேட் ஐடியா. ஃபர்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் கண்ணு தெரியாதவங்களுக்கு. அன்னைக்கு வந்து ஆடிட்டு நீ ஓடிடு. ஏன் போங்கோ, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காய்? கண்ணு தெரியாதவங்களுக்கு ஆடுறதோட கால் நடக்க முடியாதவங்களுக்கு அண்ணா அவங்க அர்த்தோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பா இல்லையா? கையை கொடு. இரு, ரொம்ப குதிக்க வேண்டாம் நீயும். நான் எதுக்கு சொன்னேன்னா, நீ கால் நடக்க முடியாதவங்களுக்கு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன தெரியுமா நினைப்பா? பாரு, இவன் 2 காலும் நன்னா தான் இருக்கு, ஆனா அதை அவன் எவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம காலே இல்லாம இருக்கிறதே எவ்வளவு மேல் நினைப்பா. அதுக்கு தான் சொன்னேன். ச்சே, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். கேவலம் ஒரு 100 ரூபாய்க்கு போய் இந்த மாதிரி பேசுறீங்களே. ஒரே ஒரு நிமிஷம் அந்த பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களை பத்தி யோசிச்சு பாக்குறீங்களா? டே அர்து, நீ உன் காலுக்கு சலங்க போட்டு அழகு பாக்குறியே, அவங்கள பத்தி யோசிச்சு பாரு. அவங்களுக்கு நிரந்தரமா காலே கிடையாது. இருந்தாலும் போங்கோ, 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? சி, வாய மூடு ராக்ஸ். பேங்க்ல கண்ணுல விளக்கனை விட்டு நீ நோட்டு என்றியே, வருங்காலத்தை பத்தின கனவெல்லாம் உன் கண்ணுல சுமக்குறியே. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணு இல்லாம கஷ்டப்படுறாங்களே, அவங்கள பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? போங்கோ, பணம் வச்சுக்கிட்டவா இல்லன்றேன். கிட்ட பணம் இல்ல, அதனால இல்லன்னு சொல்றேன். என்னைக்கு இருந்திருக்கு உன்கிட்ட காசு, இன்னைக்கு மட்டும் இல்லன்னு சொல்றதுக்கு? அது எப்படி எப்படி? ஹலோ சென்னை, வணக்கம் சென்னைன்னு ரொம்ப ஸ்டைலா பேசுவ.
லஜ்ஜாவதியே அப்படி இப்படின்னு வந்து பொண்ணுங்களெல்லாம் அசத்துறதுக்கு பாடுவ, ஆடிஷனுக்கெல்லாம் அலைவ. ஏய், ஒரே ஒரு நாள் வந்து நீ வாய் பேசாம ஊமையா இருந்து பாருடா. அப்போ உனக்கு தெரியும் உன்னால முடியாது. உன் வாய் தான் திறந்தா நான்சென்ஸா கொட்டுமே. உன்னாலலாம் இருக்க முடியாது. ஏய், ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்? உங்களெல்லாம் போய் ஒரு 100 ரூபாய் கேட்டேன் பாரு, நான் தாண்டா பைத்தியம். இதுக்கெல்லாம் மனசுல கொஞ்சம் ஈரம் வேணும்டா. தப்பு பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனசுல கருணை இல்லாத நீங்களாம் தான்டா பிசிக்கலி ஹேண்டிகேப்ட். அப்போ எங்களுக்கும் ஷேர் வேண்டா? சீ, திருந்தாத ஜென்மங்களா. என்ன பேச்சு பேசிட்டாடா? நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலே நம்மள. ஆமாண்டா, பேசாம அவ கேட்ட அந்த 100 ரூபாய் கொடுத்து தொலைச்சிருக்கலாம் போல தோன்றது. பிசாத்து 100 ரூபா காசு கஞ்சத்தனம் பண்ணிட்டு அவன் மனசை நோக்கடிச்சிட்டோம். நீங்க அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்கடா. அவன் என்ன ஃபேஷியல் பண்றதுக்காகவோ பியூட்டி பார்லர் போறதுக்காகவோ இல்ல ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்றதுக்காகவோ காசு கேட்டா? ஆஃப்டர் ஆல் ஒரு நல்ல காஸ், சோஷியல் காஸ், அதுக்காக கேட்டா. ஆமாண்டா, இல்ல இப்ப சொல்லுங்க, 100 ரூபா காசுக்காக என்ன பேச்சு பேசினா அவ? நாமெல்லாம் உடல் ஊனமுற்றவங்களா இருந்தாதான் அந்த வலி நமக்கு தெரியும் சொன்னா. அவளுக்கு என்ன பத்தி தெரியல. 100 ரூபா கொடுத்து உடல் ஊனமுற்றவங்களோட வலியை போக்குறத விட நான் என்னோட சேவை மூலியமா அவங்களோட மனவலியை போக்க வேண்டா. அந்த போங்கோக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் அதை புரிய வைக்கிறேன். ஏண்டா, எப்படியாக்கும் நீ அதை புரிய வைப்பாய்? டிக்கெட் வாங்காம பணம் கொடுக்காம எப்படிடா முடியும்? முடியும்டா. யார் யார் எந்தெந்த துறையில இருக்காங்களோ அந்தந்த துறை மூலியமா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உறுதியா ஹெல்ப் பண்ண முடியும்ன்றத, என்னால முடியும்ன்றத நிச்சயமா செஞ்சு காட்டுறேன்டா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ஒரு டான்சர், என்னால ஆடி ஊனமுற்றவர்களை மகிழ வைக்க முடியும், அதானே? கரெக்ட். ஒரு டாக்டர் அவங்களுக்காக இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வக்கீல் அவங்களுக்காக இலவசமா வாதாடலாம். ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க கஷ்டத்தை பத்தி எழுதலாம். ஏண்டா, நான் பேங்க்லயாக்கும் வேலை பண்றேன், நான் என்னவாக்கம் பண்ண முடியும்? உன் பேங்க்ல அவங்களுக்காக லோன் வாங்கி கொடுறா. இதை ஏன் நான் முன்னாடியே யோசிக்கல? அதெல்லாம் சரி, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு. ஏதாச்சும் பண்ணி ஊனமுற்றவர்களை மகிழ வச்சிருவாங்க. நீ வேலை இல்லாதவன், உன்னால என்ன பண்ண முடியும்? ஆமாண்டா, நான் வேலை இல்லாத வெட்டி தான். என்னோட உடல்ல ஒவ்வொரு அங்கங்களா வெட்டி நானும் உடல் ஊனமுற்றவனா மாற போறேன். ஏய், என்னவாக்கும் சொல்றாய்? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கியடா. இல்லடா, நல்லா சிந்திச்சு தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். நாளைக்கு ஃபுல்லா நான் 2 கண்ணுமே தெரியாம இருக்க போறேன். ஏய், என்னடா உண்மையாலுமே தான் சொல்றியா? என்னடா ஆச்சு இவனுக்கு? டேய், நாளைக்கு மண்டே. நாளைக்கு முழுக்க 2 கண்ணும் தெரியாம இருக்க போறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, 2 கண்ணையும் திறக்கவே போறதில்ல. டேய் சாம், சாம், உனக்கு அழகே உன் கண்ணு தாண்டா. ப்ளீஸ் புரிஞ்சிக்க. உன்னால முடியாதுடா, வேணாண்டா, விட்டுறா. முடியும்டா, ஏன் முடியாது? போங்கோ மாதிரி ஒரு டிக்கெட் புக் எடுத்துக்கிட்டு உடல் ஊனமுற்றவங்களுக்காக வீதி வீதியா போய் கலெக்ட் பண்றாளே, அவ தான் சீப்பு. ஆனா உடல் ஊனமுற்றவங்களாவே மாறி அவங்களுக்காக அந்த ஒரு நாள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்டா. என்னோட நல்ல மனச அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆர்வ கோளாறுல பெரிய இது மாதிரி கண்ணை கட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். எங்க எது இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. பாவம், கண்ணு தெரியாதவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எங்க கட்டின? இங்கதானே, இங்க கட்டின. இங்கதான், இங்கதான். இங்கே இங்கதான் கட்டினா? வேற எங்க கட்டிருப்பேன்? இங்கதான், இங்கதான் கட்டிருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்னது கண்ணை கட்டின்னு இருக்கான்? யாராவது தைரியம் இருந்தா ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வந்து பேசு. நேருக்கு நேரு, காந்திக்கு நேருன்ட்டு முதல்ல எனக்கு நேரா பார்த்து பேசுடா. ஓ ராகவா, நீ இங்க இருக்கியா? சொல்லுடா. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காய்? பார்த்தா தெரியல.
பார்த்தா ஒன்றும் தெரியல. சரி, உன் மனசுல என்ன பெரிய கிருஷ்ண பரமாத்மா நினைப்பா? இப்ப எதுக்காக உரி அடிச்சுட்டு இருக்கா நீ? ஓய் இங்க பாரு பஸ் பாத்துட்டு பேசு. என்ன வழக்கம் போல இந்த சோஃபா தான் இருக்கு. ஓய் ஒழுங்கா பாருடா, ஸ்லேட்ல எழுதி வச்சிருக்கேன் பார். என்ன கண்ணை கட்டி நீ எல்லாமே இருண்டு போயிடுதா நோக்கு. பாருடா, ஒண்ணுமே இல்லையாடாங்க. இங்கதான்டா வச்சேன். ஓ, இந்த சோஃபால இருக்குடா. ஓ இங்க இருக்கா? இன்றைக்கு எனக்கு கண் தெரியாது. ஆஹா, இதாக்கும் சரியான நேரம். சாம் முந்தானாத்தி வாங்கின புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுலாம். அவனுக்கு தான் கண்ணே தெரியாதே. சுத்து ராஜா சுத்து போடு, சுத்து ராஜா சுத்து. ஏய் வந்துட்டாயா வந்துட்டாயா, மறுபடி பழைய நாத்தம் வந்துருச்சு. ராகவா சாம் பாத்தியாடா? பாத்தியா? பாத்தனே. நீ எப்படியாக பாத்துருக்க முடியும்? அதான் நீ தான் கண்ணை கட்டின்னு இருக்கியே. தெரியுதுல, அப்புறம் என்ன? சரி சரி, இங்க பாரு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடா? ராகவா, நீ நீ போட்டிருக்க சட்டை என்னோட சட்டை வாசனையா அடிக்குதுடா. உன் சட்டை வாசனை இல்ல, உன் சட்டையே தான். டேய் ராகவா, மரியாதையா குடுத்துற என்னோட சட்டைய. டேய் வேணாடா ராகவா. இங்க வா இங்க வா இங்க வா. அடிச்சிருவேன்டா. இங்க வாடா அப்படியே. டேய் முன்னாடி வாடா. ராகவா அப்படிதான். ராகவா. ஐயோ டேய் உட்றா உட்றா. ஐயோ மரியாதையா என்னோட சட்டைய குடுத்துறா. பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. ஐயோ டேய் தூக்குறியாடா? டேய் எனக்கு பயமா இருக்குடா. பாத்தியா? பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. சட்டைய குடுறா. டேய் டேய் குடுடா. கூட டேய் கூட 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 தூக்கிட்டு ரொம்ப பெருசா என்ன தூக்கி நம்ம அழட்டின்னு இருக்க? டேய் ராகவா முன்னாடி. டேய் ராகவா வேணாம் ப்ளீஸ், விளையாடாத. என்ன பத்தி உனக்கு தெரியும். அச்சனா மூஞ்சி கிஞ்சிலாம் ஏய் டேய் சட்டைய குடுறா. டேய் 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 ஹாய் சாம். ஹாய் பாங்க. சாரி சாம். அடி பாவி அடிக்கிறது அடிச்சிட்டு சாரி அடி சொல்ற. தூக்கு. ராக்ஸ், நீ இவனை நம்பாத. இவன் திருடன், நடிக்கிறான். ஏய் போங்க. என்ன திமிரா? என்ன நக்கலா? ஏய் நான் போங்கலடா. ராக்ஸாக்கும் போங்க அந்த பக்கமாக இருக்கா. எனக்கு அது நல்லா தெரியும்டா. அவள இந்த மாதிரி பிடிச்சு பேசினா அவ அடிப்பா. அதனால தான் உன்னை பிடிச்சு பேசிட்டு இருக்கேன். ஹலோ, ஒரே நிமிஷம். நான் ப்ரூவ் பண்றேன். இவன் நடிக்கிறான்னு ப்ரூவ் பண்றேன். இது எவ்வளோ? ஒண்ணு. சொல்லு. நான் சொல்லல. இவன் நடிக்கிறான். சீட், நடிக்கிறான். போங்க. நான் என்னோட அகக்கண்ணுல பாக்கல, என்னோட மனக்கண்ணுல பார்த்து சொல்றேன். ஏன்னா நீ தான் எப்பவுமே சொல்வ நான் எப்பவுமே சிங்கிளா இருக்கணும், கல்யாணமே பண்ணிக்கூடாது அப்படின்னு. சரி சிங்கிளா தான் இருப்பேன்னு நினைச்சு நானும் ஒரு கெஸ் ஒர்க்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். சரி, கீழே காஃபி ஷாப்ல உன்னோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அனாமிகா இல்ல, அவ வந்துக்கா. அவளை பார்க்க போல. இன்னைக்கு பார்த்தா வரணும். எல்லாம் என் தலை எழுத்து. நான் எப்படி போய் பார்ப்பேன் இப்போ? வயிற்று வேற பசிக்குது. ராக்ஸ் ஏதாவது பண்ணி. என்னோக்கும் குரல் உயர்றது இல்லடா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஏதாவது பண்ணி குடுறா அப்படின்னு கேட்க வந்தேன்டா. ஏண்டா உன் கண்ணுக்கே விருந்து வேடான்னு வச்சுட்ட, அப்புறம் வயிற்றுக்கு மட்டும் எதுக்காக விருந்து? அதையும் பேசாம பட்டினி போட்டுரு. காயட்டும் நன்னா. நீ மட்டும் எருமாடு மாதிரி தின்றல. ஏண்டா நான் என்ன உன்ன மாதிரி கண்ணை கட்டிப்பேன், காதை முடிப்பேன், வயிற்ற கட்டிப்பேன்னு சவாலா விட்டுன்னு தெரிஞ்சேன். எனக்கு இதெல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் புத்திசாலித்தனமா ஒதுங்கிட்டேன். விட்டு தோடா. இப்போ டிவில ஐஸ்வர்யா ராயோட ப்ரோக்ராமாக்கு இருக்கு. நான் அதை போய் பார்த்துட்டு இருக்கேன். நீ கண்ணை கட்டின அப்படியே இருடா. சோப்பாவும் ஐஸ்வர்யா அனாமிகாவும் பார்க்க முடியல, ஐஸ்வர்யாவையும் பார்க்க முடியல. எல்லாம் என் தலை எழுத்து. இதெல்லாம் எங்க போய் இப்ப நான் முட்டிக்கு வேணா தெரியலையே. டேய் ராகவா, டேய் தண்ணியாவது ஒரு கிளாஸ் கொடுங்கடா. டேய் அட பாவீங்களா. பை தி வே பாய்ஸ், நான் எதுக்கு இங்க வந்தேன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? என்ன இன்னும் 2 ரோல் 100 ரூபா டிக்கெட் விக்கிறதுக்கா? ஆமா, அப்படியே வாங்கி கிழிச்சிட போறீங்க. ஏய் இங்க பாரு மேன், லுக் ஹியர். என்னவாக்கு அது? ராக்ஸ் லேட்டஸ்ட் ஃபிலிம் பேர் என்ன தெரியுமா? ஜம்பலக்கடி பம்பா. எது ஜம்பலக்கடி பம்பாவா? ஐயோ, இந்த படத்துக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டெராக்ஸ், அந்த படத்துல சூப்பர் ஹீரோ டுமில் குப்புசாமியும் சூப்பர் ஹீரோயின் பீரங்கி பாப்பாவும் நடிச்சிருக்காங்கடா. பீரங்கி பாப்பாவா? ஐயோ, பீரங்கி பாப்பாவோட ஒரு படத்தை மிஸ் பண்ணது இல்லையா குணா? என்னமா நடிப்பா? ஐயோ. ராக்ஸ் 2 டிக்கெட்.
நீயும் அர்துவும் போயிட்டு வாங்க. நானும் அர்துவுமா? எங்க இந்த அர்து இந்த மார்கழி மாசம் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆரம்பிச்சதுல இருந்து கோயிலா போய் உட்காந்துட்டு பஜனை பாடிட்டு இருக்கான். அதனால போங்கோ. நான் வேணா என்னோட ஜாப்பனீஸ் லீடர் நிக்குமோ நிக்காதோ கூட போய் இந்த தமிழ் படத்தை பார்த்துட்டு வந்துடுறேனே. அவரும் ரொம்ப நாளா தமிழ் படமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு அந்த தமிழ் படத்தை காமிச்சு அப்படியே அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னா ஜிஎம் போஸ்ட் என்ன அந்த பேங்கே என் பேர்ல எழுதி கொடுத்துருவார். ஏ பீரங்கி பாப்பா. ராஜ், good luck. Enjoy Thank you, thank yourself. you. Ta-da. டாடா. சாம் ஒரு நிமிஷம்டா. அந்த ஐஸ்வர்யாவோட ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கணும். அதை அப்படியே டேப் பண்ணி வச்சுடுறியா? சோ தட் நான் படம் பார்த்துட்டு வந்தோடனே இதையும் அப்படியே பார்த்துட முடியும். சரியா? நான் கிளம்புறேன். சொல்ல மாதிரி சரி, இங்க இருக்கேன்டா. என்ன தெரியுமா, உனக்கு பசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியோனோ, கிச்சன்ல நாய்க்கு போட்ட மிச்சமான இன்னும் 2 ரெட்டு துண்டி இருக்கு. அதுக்கப்புறமா எறும்பு மொச்ச இந்த ஜாம் இருக்கு. எல்லாம் தடவி நல்லா சாப்பிட்டுக்கோ, வயிற்று பசி கம்மியாகும். டென்ஷன் ஆகாத. அப்புறம் என்னோட துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுடு. நான் என் ஆபீஸ்க்கு அப்படியே டிப் டாப்பா போவேனோ, அதுக்காக தான். உன்னோட ஷூவையும் குர்ரா, பாலிஷ் போட்டு வைக்கிறேன். அதுவும் இஷ்டம்டா, டைம் கிடைச்சா பண்ணு. சரி, நான் அப்படியே போயிட்டு வரேன். பீரங்கி பாப்பா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஜம்பலுக்கு ஜம்பா. பீரங்கி பாப்பா. குச்சிங்க காணும், எங்க வச்ச? ஜம்பலகடி பம்பா, பீரங்கி பாப்பா, எனக்கு எப்படியாவது அந்த பவரை கொடு. ஐ வாண்ட் தி பவர். Revolution, new sensation, yo, killer, 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 killer bodies. Revolution, grand revolution, killer, killer bodies. Confusion, wanna grab one pill solution. Wanna make you feel jump on bodies, chilly guys, killer bodies. போர் அடிக்குதே, என்ன பண்றது? ஜெய ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, கருணா சாகர தரரரரரரே, தரரரரரரரா, பயமூரா. எப்ப பார்த்தாலும் 4-5 ஃபிகரோட ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். என்ன தனியா உட்கார வச்சு இப்படி புலம்ப வச்சுட்டீங்களா? படுபாவீங்களா? திராக்ஸ் ப்ரிவியூ பார்க்க போயிட்டான், மேகியும் இல்ல. இந்த பொங்கோ சரியான கல் நெஞ்சுக்காரி. அவன் நம்மகிட்டே பேசுவா, செவுத்துக்கிட்ட நின்று வேணாலும் பேசுவாளே தவிர என்கிட்ட நின்று பேச மாட்டான். அவளெல்லாம் வந்து கையில கடிச்சானா மூஞ்சி கிஞ்செல்லாம் பேசின ஆளும் அவன் மூஞ்சும். சி, சதிகாரி, கிராதகி, ராட்சசி, ராங்கிக்காரி, அடகாப்பிடாரி, ரத்த காட்டேரி, மோகினி பிசாசு. யாரு யாரு